ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். நமக்கு இன்றைக்கி விதவிதமாக சமையல் செய்கிறதுக்கு டயர்டாக இருக்குது. ஆனால் நல்லா வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக இந்த மெத்தடில் ரசம் வச்சுட்டு ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டிங்கனாலே அது நமக்கு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. ஈஸியான மெத்தட் தான். இந்த டைப்பில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியா எடுத்துக்கலாம். வறுத்தது வறுக்காது எது வேணாலுமே எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு எடுத்துக்கலாம். மிளகுல பாதி அளவு சீரகம் எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உண்டான ரசம் தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய அளவுகளை பார்த்து சேர்த்துக்கோங்க. பல்ஸில் விட்டு அரைச்ச பிறகு ஒரு 10 பூண்டு பல்லை இதில் சேர்த்துட்டு திரியாக இது போல் அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நல்லா இதை நைஸாக அரைச்சிடாதீங்க. இது போல் நமக்கு திரியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் ரசத்தில் அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், நமக்கு சாப்பிடும் பொழுதும் டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்ல கெட்டியான புளி பேஸ்ட்டு சேர்த்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி, பழமான தக்காளி, புளிப்பு தக்காளி சேர்த்துருக்கேன். அரை டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக கல்லுப்பு சேர்த்துட்டு கையிலேயே இதை நல்லா நம்ம கரைச்சி விட்டுடலாம். இது போல் கரைச்சி ரசம் வைக்கும் பொழுது அதனோட டேஸ்ட்டும் அதனோட ஸ்மெல்லும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல பழமான சாஃப்டான தக்காளியாக இருந்தால் தான் கையில் இது போல் நமக்கு மசிக்கிறதுக்கு வரும், இல்லைன்னா மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது கூடயே நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலை இலைகள், ஒரு கைப்பிடியிலேருந்து 1.5 கைப்பிடி அளவு இருக்க கொத்தமல்லி இலைகளை 1-2 கட் பண்ணி போட்டு நல்லா இதிலையே சேர்த்து நம்ம கரைக்க போகிறோம். மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது போல் இதை நல்லா கசக்கி இதில் பிழிஞ்சு விடுறதுனால கருவேப்பிலை கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இதில் நல்லாவே இறங்கும். நமக்கு ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுடுங்க. அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு சீரகம் கலந்து வச்சுருக்கேன். அதை இதில் தாளிச்சாச்சு. இது நல்லா பொரியட்டும். பொரியும் பொழுதே நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கணும், காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் 2-3 கிள்ளி தாளிச்சுக்கோங்க. விதைகள்லாம் நிறைய இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிளகு சீரகம் பூண்டு அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டால் அந்த பச்சை மணம் நமக்கு போயிடும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்கலை, அதனால் அந்த பச்சை மணம் லைட்டாக மாறட்டும். கருகிடக்கூடாது. கருகிடுச்சின்னா ரசத்தோட அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாத்தையுமே அதுக்கு எடுத்துரும். அதனால் சுத்தமாக தீயை குறைச்சி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் இருக்க சூட்லேயே கலந்து விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரசத்தை எடுத்து இதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணியும் இதில் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட இந்த ரசத்துக்கு நம்ம மொத்தமாக ஒரு 1.25 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். அதாவது கரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு 1/2 லிட்டருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. மெத்தட் இதுதான். சிலருக்கு புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னு விருப்பப்படுவீங்க, சிலருக்கு மிளகு டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கணும்னு விருப்பப்படுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் லைட்டாக அது நுர வர அந்த சமயத்தில் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி இதில் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை நீங்கள் கரைக்கும் பொழுது கூட சேர்த்து 1-2 நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இந்த ரசத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரசம் பார்த்திங்கன்னா இந்த ரசம் பொறுத்த வரைக்கும் கொதிக்கக்கூடாது. பொதுவாகவே ரசம் கொதிக்க விட மாட்டாங்க, ஆனால் சில வகை ரசத்துக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவாங்க. ஆனால் இந்த ரசம் கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சா அதனோட டேஸ்ட் அப்படியே மாறிடும். நுர பொங்கி மேலே நமக்கு வரணும். இதே போல் நுர கொட்டி வரும். அந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்துலேருந்து நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு உடனே சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா சூடான பாத்திரத்தில் அப்படியே இருக்கக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நுர பொங்கி வரும்போது அதில் குட்டி குழிக்கரண்டி அளவுள்ள தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணும். அதனால தான் இது ஒரு கரெக்டான பக்கம். இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் இந்த ரசத்தை தாராளமாக விட்டு பிசைஞ்சு அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.